உயிர் காத்தால் உதை. ராம்லால் சேட் பெரிய தொழிலதிபர். அவருக்கு சொந்தமான தொழிற்சாலைகள் நாட்டில் பல பகுதிகளும் இருந்தன. அதனால் அவர் தன் மாளிகையில் சில நாட்கள் மட்டுமே தங்குவார். மற்ற நாட்களில் விமானத்தில் பறந்து கொண்டே இருப்பார். பம்பாயில் உள்ள தொழிற்சாலையை நாளை பார்க்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தார் அவர். அதற்காக காலை 10 மணிக்கு புறப்படும் விமானத்தில் டிக்கெட் பதிவு செய்திருந்தார். விமான நிலையத்திற்கு செல்வதற்காக அவர் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அவர் அலுவலகத்தை இரவில் காவல் காக்கும் சுப்பன் அங்கு ஓடி வந்தான். பரபரப்புடன் அவன் ஐயா என்றான். சுப்பா, என்ன நடந்தது? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல் என்றார் அவர். ஐயா, நேற்றிரவு நான் பயங்கரமான கனவு ஒன்று கண்டேன். நீங்கள் விமானத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த விமானம் நடுவானில் வெடித்து சிதறுகிறது. அதிலிருந்து யாரும் உயிர் பிழைக்கவில்லை. அதனால் இன்று மட்டும் நீங்கள் விமானத்தில் பயணம் செய்ய வேண்டாம். என் பேச்சை கேளுங்கள் என்றான். ஏதோ கனவு என்கிறாய், போக வேண்டாம் என்கிறாய். எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை சுப்பா. இருந்தாலும் உனக்காக பயணத்தை தள்ளி வைத்து விடுகிறேன் என்றார் அவர். பம்பாய் செல்லும் விமானத்தில் அன்று அவர் செல்லவில்லை. காவலாளி சொன்னது போலவே நடந்தது. அவர் பயணம் செய்ய இருந்த விமானம் நடுவானில் வெடித்து சிதறியது. அதில் பயணம் செய்த அனைவருமே இறந்து போனார்கள். இதை அறிந்த சுப்பனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. கோட்டீஸ்வரரான முதலாளியின் உயிரை காப்பாற்றி உள்ளேன். எனக்கு அவர் வாரி வாரி வழங்கப் போகிறார். இனிமேல் நான் வறுமையில் வாடப்போவதில்லை. செல்வந்தனாக போகிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தான். முதலாளியை பார்ப்பதற்காக பூரிப்புடன் அவன் மாளிகைக்கு சென்றான். அங்கே நாற்காலியில் முதலாளி அமர்ந்திருந்தார். சுப்பனை பார்த்து அவர் கோபத்துடன் எழுந்தார். இனி உனக்கு இங்கே வேலை இல்லை, எங்காவது போய் தொலை என்று கத்தினார். அவர் உயிரை காப்பாற்றினேன், என்னை ஏன் வேலையிலிருந்து நீக்கினார்? ஒன்றும் புரியவில்லையே என்று குழம்பியபடியே வெளியேறினான் அவன். தன் உயிரை காப்பாற்றியவனை எதற்காக அவர் வேலையிலிருந்து விட்டு விரட்டினார்? என்ன நண்பர்களே, இந்த கதைக்கு சரியான விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சரியான விடையை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த புதிர்கான விடையை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.